தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பின்மிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 1வது வாக்கியம், இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். நாம் பார்க்கின்றோம், இயேசு மலை மீது ஏறி அமருகிறார். அதன் பிறகு சீடர் அருகில் வருகின்றார். பிறகு தெய்வம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவமானது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. இயேசு கடந்து வருகின்றார். எங்கே? திருப்பலி வழியாக இயேசு கடந்து வருகின்றார். அப்போ இயேசு கடந்து வந்து இங்கே அமர்ந்து கொள்ள சீடர்கள் அருகில் வந்தார்கள். அப்போ அருகில் வந்த சீடர்களுக்கு இயேசு கற்பித்து கொடுக்கின்றார். திருப்பலியில் தெய்வம் கடந்து வருகிற சமயத்தில் நீங்களும் நானும் அருகில் வருகின்றோமா அல்லது அவரை விட்டு தூர நாம் போகின்றோமா அலசி பார்க்க வேண்டும். திருப்பலிக்கு நாம் வருகிற சமயத்தில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அருகில் இருக்கின்றோமா அந்த கேள்வி. வருகிற சமயத்தில் ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டிருப்போம். அது ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டு மொபைல் ஃபோனோ அல்லது மற்ற ஆட்களோடு பேசி கொண்டிருப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நான் தவறாமல் பங்கெடுக்கிறேன் என்ற பெயரில் நாங்கள் வந்து கொண்டிருப்போம். அருகில் வந்தவர்களுக்கு தெய்வம் என்ன செய்கின்றார்? கற்றுக் கொடுக்கின்றார். அந்த கற்றுக் கொடுப்பவர்களுக்கு கிருபைகளும் பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு இடத்தில் இயேசு அருகில் அமர்வது எங்கே நாம் பார்க்கின்றோம்? பாவ சங்கீர்த்தனம். அப்போ பாவ சங்கீர்த்தனத்தில் இயேசு அங்கே அமர்ந்திருக்கின்றார். தாம் மக்கள் வருகிறார்கள். அப்போ வருகிற பொழுது தெய்வம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். என்னவென்று, இது தவறு, இது சரி, இது இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறு, இது பாவ வாழ்க்கை என்றாலும் தெய்வம் கற்றுத்தருகின்றார். அங்கு நமக்கு மன்னிக்கின்றார், தன்னுடைய இரக்கத்தை பொழிகின்றார். அப்போ இயேசு அமர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அருகில் வந்தார்கள் மட்டும்தான் அந்த இரக்கத்தை அனுபவிக்க முடியும், மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கத்தோலிக்கராக இருக்கிற நீங்களும் நானும் அருகில் செல்வதில்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் வாழ்கிறோம் என்றால் எப்படி தெய்வத்துடைய இரக்கத்தை நம்மளை அனுபவிக்க முடியும்? 3வது நாம் பார்க்கின்றோம், இயேசு அருகில் அமர்ந்து கொள்வது எங்கேன்னு பார்க்குற சமயத்தில் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற இடங்கள். உதாரணம், திருப்பலி நேரத்திலும் சரி, அந்த பிரசங்கம் நேரம், அதே மாதிரி பங்குகளில் நடக்கின்ற தியானங்கள், அதே மாதிரி வழிபாடு முறைகள். அப்போ இந்த தியானங்கள் வழியாக தவ காலத்தின் வழி நடக்கிற தியானங்கள் அல்லது திருவருகை காலத்தில் நடக்கிற தியானங்கள் அல்லது பங்கு திருவிழா அந்த சமயத்தில் நடக்கிற தியானங்கள் அல்லது கன்வென்ஷன்கள் இல்லை தியான மையங்கள், இப்படியெல்லாம் பலதும் இருக்கின்றன. அப்போ மக்கள் அங்கு கடந்து செல்ல போக வேண்டும். அப்படியே செல்கிற சமயத்தில் வார்த்தையை தெய்வம் அங்கே தருகின்றார். அப்போ தெய்வம் வார்த்தை தருகின்ற அர்த்தம் என்பது என்ன? இதோ நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எந்த விதத்தில் வாழ வேண்டும், இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த சூழலில் நாம் எப்படி தெய்வத்தில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும், எப்படி நாம் பாவம் இல்லாமல் அர்த்தம் தெய்வம் நமக்கு கற்றுத் தருகின்றார். அப்போ அருகில் சென்றால் மட்டுமே தான், தியானத்துக்கு சென்றால் மட்டுமே தான், தியான மையத்துக்கு சென்றால் மட்டுமே தான், பங்குகளில் நடக்கின்ற வழிபாடுகளில் பங்கெடுத்த மட்டுமே தான் நமக்கு இந்த கிருபை கிடைக்கும் ஒழிய இல்லை என்றால் கிடைக்காது. சிந்தித்து பார்ப்போம். இதா அருகில் அவர் அமர்ந்தார், மலை மீது ஏறி அவர் அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகில் வந்தார்கள். வந்தவர்களுக்கு தெய்வம் கற்றுக் கொடுக்கின்றார், கிருபையையும் அவர்கள் பெறுகிறார்கள். அன்பார்களே, இதா இறைவன் இந்த காலகட்டத்தில் நமக்கு இந்த வாய்ப்பை தருகின்றார். தியானங்கள் வழியாக, திருப்பலி வழியாக, பாவ சங்கீர்த்தனம் வழியாக உணர்ந்து நாம் செயல்படுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, இதான் நீ தாமே எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருகின்றேன். அது உணர்ந்து நாங்கள் செயல்பட கிருபை தந்துள்ளோம். நாங்கள் வந்தால் மட்டும் பத்தாது, அருகில் அமர வேண்டும் என்று நீ கூறுகின்றேன். நாங்களும் அருகில் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.